In the Old Testament, we don't read of suffering as a blessing. பழைய ஏற்பாட்டிலே பாடுகளை ஆசீர்வாதத்தின் அடையாளமாக நாம் வாசிப்பதில்லை. In the Old Testament, whenever God was happy with Israel, they got rain, they got prosperity, they got everything of this earth. எப்பொழுதெல்லாம் தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது சந்தோஷமா இருந்தாரோ அப்பொழுதெல்லாம் ஜனங்களுக்கு மழை கிடைத்தது, செழிப்பு உண்டானது, ஆசீர்வாதம் உண்டானது. When they disobeyed God, then they suffered. அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன பொழுது பாடுகள் வந்தது. So we need to distinguish between an old covenant gospel and a new covenant gospel. ஆகவே பழைய உடன்படிக்கை சுவிசேஷத்திற்கும் புது உடன்படிக்கை சுவிசேஷத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை அறிந்து கொள்ள வேண்டும். So let me turn you to Deuteronomy chapter 28. ஆகவே உபாகமம் 28ஆம் அதிகாரத்திற்கு உங்களை நான் எடுத்துச் செல்கிறேன். Here it says, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது in verse 1, உபாகமம் if you obey God and keep all the commandments I give you, He will set you high above all the nations of the earth. நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருந்தால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். Now I want you to keep a finger here and turn to 1 Corinthians 4. இங்கே ஒரு கையை வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்கிற இன்னொரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். In 1 Corinthians 4, 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். verse 9. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். Apostles were the greatest of God's servants in those days. அந்த நாட்களிலே அப்போஸ்தலர் தான் தேவனுடைய பெரிய ஊழியக்காரர்களாக இருந்தார்கள். And it says God has exhibited us apostles last of all as men condemned to death. 1 கொரிந்தியர் 4:9. 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அவர் சொல்கிறார், தேவன் அப்போஸ்தலர்களாகிய எங்களை எல்லாம் மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். And we have become a spectacle to the world and to angels and to men. உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். Verse 11, to this hour we are hungry and thirsty and poorly clothed and roughly treated and homeless. 11ஆம் வசனம், இந்நேரம் வரைக்கும் பசியுள்ளவர்களும் தாகமுள்ளவர்களும் நிர்வாணிகளும் கூட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாய் இருக்கிறோம். We don't take money from other people. Verse 12, we work with our own hands. மற்றவர்களிடமிருந்து நாங்கள் பணத்தை பெறாதபடிக்கு எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம். When people revile us, we bless them. வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம். When we are persecuted, we endure. எங்களை அவர்கள் துன்பப்படுத்தும் பொழுது நாங்கள் சகிக்கிறோம். When we are slandered, we try to bring peace. தூஷிக்கப்படும் பொழுது அங்கே சமாதானத்தை கொண்டு வருவதற்கு நாம் வேண்டிக் கொள்கிறோம். Listen to this. We have become as the scum of the world and the dregs of all things until now. இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். That is new covenant apostles. இவர்கள் யார்? புதிய உடன்படிக்கையின் அப்போஸ்தலர்கள். Old covenant we saw in Deuteronomy 28, you will be above all the nations of the earth. பழைய உடன்படிக்கை சுவிசேஷம் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்த்தோம், நீங்கள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையானவர்களாக இருப்பீர்கள். Like Isaiah said, who believes our report? ஏசாயா சொன்னது போல எங்களுடைய காரியங்களை விசுவாசிக்கிறவன் யார்? எங்களுடைய செய்தியை விசுவாசிக்கிறவன் யார்? Further in Deuteronomy 28, if you obey God, verse 2, all these blessings will come on you and overtake you. 2ஆம் வசனத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். You'll be blessed in the city and you'll be blessed in the country. பட்டணத்திலேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். Blessed in what way? எந்த விதத்திலே ஆசீர்வாதம்? Not overcoming sin. பாவத்தை மேற்கொள்ளுகிற ஆசீர்வாதம் அல்ல. Nobody could overcome sin in the Old Testament. பழைய உடன்படிக்கை காலத்தில் யாருமே பாவத்தை மேற்கொள்ள முடியவில்லை. You will get money. உனக்கு பணம் கிடைக்கும். Your fields will prosper. உன்னுடைய வயல்களிலே செழிப்பு உண்டாகும். Your business will prosper. உன்னுடைய தொழில் செழிக்கும். You will be healthy. ஆரோக்கியமாய் இருப்பாய். That was the blessing. அதுதான் ஆசீர்வாதம். In the city and in the country. பட்டணத்திலேயும் நாட்டிலேயும். Your children will be blessed, verse 4. 4ஆம் வசனம், உன்னுடைய கற்பத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். And your ground will be blessed. உன்னுடைய நிலத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். Your animals, your cattle will be blessed. உன்னுடைய ஆடுகள் மாடுகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். And your basket and your kneading bowl, all your business, verse 5.
உன்னுடைய கூடை என்று சொன்னால் அது உன்னுடைய தொழில், அது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். Verse 7, the Lord will cause all your enemies who rise up against you to be defeated before you. 7ஆம் வசனத்திலே உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தருக்கு முன்பாக முறிய அடிக்கும்படி செய்வார். They will come to attack you in one way and they will run away from you in 7 ways. ஒரு வழியாய் உனக்கு எதிராக வருவார்கள், புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி But that போவார்கள். was not true for Jesus. ஆனால் இவைகள் இயேசுவுடைய வாழ்க்கையிலே அது மெய்யாக இல்லை. The enemies of Jesus did not run away in 7 directions. இயேசுவுடைய சத்துருக்கள் 7 திசையிலே ஓடி போகவில்லை. They captured him and killed him. அவரை பிடித்தார்கள், கொன்றார்கள். And his 12 apostles, அவருடைய 12 அப்போஸ்தலரும் அதே போல they were all killed. எல்லாரும் கொல்லப்பட்டார்கள். Many people say John may have survived after he was 95 years old. யோவான் அப்போஸ்தலன் 95 வயது ஆகியும் அவர் இன்னுமாய் வாழ்ந்திருந்திருப்பார், அவளை கொன்றிருக்க That we மாட்டார்கள் don't சொல்கிறார். know, நமக்கு தெரியாது. but I believe they were all killed. ஆனால் நான் நம்புவது எல்லாரும் Let me கொல்லப்பட்டார்கள். give you one example. John chapter 20. யோவான் 20ஆம் அதிகாரத்திலே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். It says here that Jesus appeared to his disciples after the resurrection. உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு அவர் காட்சியளித்தார். But Thomas was not there. Verse 24. 24ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், தோமா அங்கே இல்லை. That day when Jesus came, only 10 of the disciples were there. இயேசு வந்திருந்த பொழுது 12 10 பேர் தான் அங்கே இருந்தார்கள். Judas had died. யூதாஸ் காரியத்தை மரித்து விட்டார். Thomas was not there. தாமோசும் அங்கே இல்லை, தோமாவும் அங்கே இல்லை. When the other disciples said, "We have seen the Lord," மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று சொன்னார்கள். he said, "I won't believe all that." நான் இவைகளெல்லாம் நம்புவதில்லை என்று He தோமா was சொன்னார். number one unbeliever among those 11. அந்த 11 சீஷர்களிலே அவிசுவாசமான சீஷர் முதல் ஆள் தோமாதான். I have to put my hands into the imprint of his nails and my finger into the and my finger into the nails and the hands into the side, then only I'll believe. Otherwise it may be somebody looking like Jesus. How do I know it's a real person? இயேசுவை போல ஒருவர் காட்சி அளிக்கலாம், அவர்தான் இயேசு என்று எனக்கு எப்படி தெரியும்? ஆகவே என்னுடைய கையை அவருடைய காயத்தை நான் பார்க்க வேண்டும், அவருடைய காயத்திலே என் விரலை இட்டு அவருடைய கையை என்னுடைய கையை அவருடைய விலாவிலே போட்டாலே நம்ப மாட்டேன். The Lord could have said, "Forget about Thomas, he's an unbeliever." அவிசுவாசி தோமா, அவரை மறந்து விடுங்கள், அவர் வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லி இருந்திருக்கலாம். But he didn't do that. அவர் அப்படி சொல்லவில்லை. He came again மீண்டுமாய் வந்தார். 8 days later. 8 நாட்கள் கழித்து வந்தார். And he called Thomas. "Thomas, come here. தோமாவே வாப்பா, Put your finger into my என்னுடைய palms. உன்னுடைய விரலை இங்கே நீட்டி என் கையிலே பார். Put your hand into my side." உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு. And Thomas said, தோமா சொன்னார், "My Lord and my God." என் ஆண்டவரே, என் தேவனே. And he was so gripped by the truth சத்தியத்தினாலே அப்படியாய் அவர் பற்றி பிடிக்கப்பட்டார். that 25 years after that, அதற்கு பிறகு 25 ஆண்டுகள் கழித்து he came to Chennai. அவர் சென்னை பட்டணத்திற்கு வந்தார். Do you know that? உங்களுக்கு தெரியுமா? The place where he is killed is even now called St. Thomas Mount in Chennai. இன்றைக்கும் சென்ட் தாமஸ் மவுண்ட் என்று அழைக்கப்படுகிற அந்த மலையிலே தான் அவர் கொல்லப்பட்டார். Where the non-Christians speared him or fired an arrow and killed him. கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் அவரை ஒரு அம்பை எய்து அவரை கொன்றார்கள். Why did they kill him? ஏன் அவரை கொன்றார்கள்? Is it because he preached Jesus will give you money, Jesus will make you healthy? Is that why they killed him? இயேசு உங்களுக்கு பணத்தை கொடுப்பார், இயேசு உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பார் என்று பிரசங்கித்ததனாலேயே அவரை கொன்றார்கள்? No, they would have made him a king if he had preached that. அப்படி அவர் பிரசங்கித்திருந்தால் அவரை கொன்றிருந்திருக்க மாட்டார்கள். If he was preaching the false gospel Christians are preaching today, they would have made him a king. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பிரசங்கிக்கக்கூடிய பொய்யான சுவிசேஷத்தை அன்றைக்கு தோமா பிரசங்கித்திருப்பார் என்று சொன்னால் இந்த மாநிலத்துக்கு அவர் ராஜாவாய் மாறி இருந்திருப்பார். But they killed him. அவரை கொன்றார்கள். Because he said you got to give up your sin. ஏனென்றால் அவர் உங்கள் பாவங்களை விட்டு விடுங்கள் என்று பிரசங்கித்தார். You got to give up your idolatry. உடைய விக்கிரகத்தை விட்டு விடு என்று சொன்னார். You got to give up hating one another. ஒருவர் பகைப்பதை விட்டு விடுங்கள் என்று சொன்னார். Give up your anger and your bitterness and your unforgiving spirit. உடைய கோபம், உடைய கசப்பு, மன்னிக்க முடியாத ஆவியை விட்டு விடு என்று பிரசங்கித்தார். There is only one way of salvation. ரட்சிப்புக்கு ஒரே ஒரு வழி மட்டுமே உண்டு. Nobody has come from heaven except Jesus. இயேசுவை காட்டிலும் வேறு யாரும் இந்த பூமிக்கு வந்ததில்லை. Thomas says, "I've seen him, I've touched him, I know what I'm talking about. நான் அவரை தொட்டேன், நான் உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் தொட்டு அனுபவித்து I பார்த்தேன். saw him die and I saw him after he rose from the dead." அவர் மரிக்கும் பொழுது நான் பார்த்தேன், உயிரோடு எழும் பொழுதும் நான் பார்த்தேன். Otherwise I wouldn't be traveling all the way from Israel to Chennai to tell you this. இல்லை என்று சொன்னால் நான் இஸ்ரவேல் நாட்டிலிருந்து இந்த சென்னைக்கு நான் பிரயாணம் செய்து சொல்வதற்காக நான் வந்திருக்க மாட்டேன். I don't know how long he preached, but they finally killed him. எவ்வளவு நாள் அங்கே பிரசங்கித்தார் என்று எனக்கு தெரியவில்லை. கடைசியாக அவரை கொன்றார்கள். If nobody was converted, they would not have killed him.
யாருமே மனம் திரும்பவில்லை என்று சொன்னால் அவரை கொண்டு வந்திருக்க மாட்டார். But there were people who were converted. அவருடைய பிரசங்கத்தினால் அநேகர் And ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். that's why others were disturbed. Hey, some of our people are becoming Christians. ஐயோ நம்முடைய அநேக மக்கள் கிறிஸ்துவராய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஆகவே தான் அநேகர் சலனம் அடைந்தார்கள். So there was the first martyr of the Christian faith in India. இந்திய தேசத்திலே கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு என்று மரித்த முதல் இரத்த சாட்சி சென்னை The பட்டணத்தில். man who put his finger into the hands of Jesus. தன்னுடைய விரலை இயேசுவினுடைய காயங்களிலே போட்டவர். Put his hand into the side of Jesus. தன்னுடைய கரத்தை விலாவிலே பார்த்தவர். God sent him தேவன் அவரை அனுப்பினார். to Kerala and to Chennai. கேரளாவுக்கும் சென்னைக்கும் அவரை அனுப்பினார். God knew that he would be killed. அவர் கொல்லப்படுவார் என்பதை தேவன் அறிந்திருந்தார். But God also knew that before he's killed, he'll bring a few people to Christ. அவர் கொல்லப்படுவதற்கு முன்பதாக சிலர் கிறிஸ்துவுக்குள்ளாக வருவார்கள், தோமா கொண்டு வருவார் என்பதையும் தேவன் அறிந்திருந்தார். That's why I believe there were Christians in Kerala and Chennai even 2000 years ago. ஆகவே தான் 2000 ஆண்டுகள் முன்பதாக கேரளா ஆனாலும் சரி சென்னை ஆனாலும் சரி கிறிஸ்தவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். So in Tamil Nadu you have a heritage of 2000 years. ஆகவே தமிழ்நாட்டிலே 2000 ஆண்டு சரித்திரம் உள்ளதான கிறிஸ்தவம் உங்களுக்கு இருக்கிறது. But ஆனால் Christianity in Kerala and the Christianity in Tamil Nadu has gone so far away from what Thomas preached. தோமா பிரசங்கித்த அந்த கிறிஸ்தவத்திலிருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய கேரளாவானாலும் தமிழ்நாடாலும் கிறிஸ்தவமானது எவ்வளவோ தூர விலகி சென்று விட்டது. Because they are not preaching the same message. அதே செய்தியை அவர்கள் பிரசங்கிப்பதில்லை. Because they want to avoid suffering for the gospel. சுவிசேஷத்தின் நிமித்தமாய் வரக்கூடிய பாடுகளை தவிர்க்க விரும்புகிறார்கள். That preparation for suffering for preaching can begin even in your office. உங்களுடைய அலுவலகத்திலே கூட அந்த பாடுகளுக்கான ஆயத்தம் தொடங்கலாம். Or with your relatives. அல்லது உறவினர்கள் மூலமாக அந்த பயிற்சி உங்களுக்கு கிடைக்கலாம். Where you keep quiet about your faith because you don't want to offend them. நீங்கள் அவர்களை மனத்தாங்கலடை செய்யக்கூடாது என்பதற்காக நீங்கள் பேசாமல் அமைதியாக இருக்கிறீர்கள். First of all, let me speak to those of you who work in offices or goes to schools and colleges. முதலாவதாக பள்ளியிலே படிக்கிறவர்கள், கல்லூரியிலே படிக்கிறவர்கள், அலுவலகத்திலே வேலை செய்கிறவர்கள் அவர்களுடன் நான் பேசுகிறேன். Does everyone know there that you are a Christian? நீ ஒரு கிறிஸ்தவன், நீ ஒரு கிறிஸ்தவள் என்று நீ படிக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய இடத்துல உள்ள எல்லாருக்கும் தெரியுமா? Many of us in Tamil Nadu have got non-Christian names. தமிழ்நாட்டிலே அநேகருக்கு கிறிஸ்தவர்கள் அல்லாத பெயர்கள் இருக்கிறது. So looking at your name, they may not be able to say whether you're a Christian or not. அவங்க பெயரை பார்த்த மாத்திரத்தில் இவர் ஒரு கிறிஸ்தவரா இல்லை என்று அவங்களால சொல்ல முடியாது. But the way you live, ஆனால் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை, and what you stand for, எதற்காக நிற்கிறீர்கள்? Do people know in your office that you're a Christian? கிறிஸ்தவர்கள் என்பதை உங்கள் அலுவலகத்தில் உள்ளவர்கள் நீங்கள் கிறிஸ்துவன் என்று அறிந்திருக்கிறார்களா? Are you ashamed to let people know that you're a Christian? நீ ஒரு கிறிஸ்தவன் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளக்கூடாது, அது வெட்கமான காரியம் என்று எண்ணுகிறீர்களா? Because you think they will make fun of you. நான் ஒரு கிறிஸ்தவன் என்று அவர்கள் அறிந்தால் என்னை அவர்கள் கிண்டல் செய்வார்கள் என்று சொல்கிறாயா? School or college they'll make fun of you. கல்லூரியிலே உன்னை கிண்டல் செய்வார்கள் என்கிறாயா? You know where God made me a strong Christian? என்னை ஒரு வலிமையான கிறிஸ்தவனாக எங்கே தேவன் என்னை உருவாக்கினார் என்று தெரியுமா? When I was 22, 23 years old. நான் 22, 23 வயதா இருக்கும் பொழுது. When I was in the Navy. கப்பற்படையிலே வேலை செய்யும் பொழுது. And I used to be the only believer on the whole ship. அந்த முழு கப்பலிலேயும் நான் ஒரு ஆள் தான் விசுவாசியா இருப்பேன். 150 people, only one believer. 150 பேர் பணி செய்து கொண்டிருந்தார்கள், அதிலே நான் ஒருவன் மட்டுமே விசுவாசி. Working in a ship is not like working in an office. அலுவலகத்திலே வேலை செய்வது போல கப்பலிலே வேலை செய்வதில்லை. In an office you work, after 8 hours you go home. நீங்கள் அலுவலகத்திலே 8 மணி நேரம் வேலை செய்துவிட்டு வீட்டுக்கு போய் விடலாம். In a ship you work and after 8 hours you stay in the same ship with the others. ஆனால் கப்பலில் 8 மணி நேரம் வேலை செய்துவிட்டு 8 மணி நேரத்துக்கு பிறகும் அதே ஆட்களோடு தான் கப்பலிலே தங்கி இருக்க வேண்டும். Your house is there, your place of work is there, all on the same ship in the middle of the sea. கடலுக்கு நடுவிலே இடம் வேலை செய்யக்கூடிய இடமும் அதுதான், வீடும் அதுதான். So you're with those people 24 hours. ஆகவே அந்த மக்கள் மத்தியிலே 24 மணி நேரம் இருக்கிறீர்கள். Not just for 8 hours. 8 மணி நேரம் வேலை இல்லங்க. And they would make fun of me. என்னை கிண்டல் செய்வார்கள். And there I became strong. அங்கே நான் வலிமையான கிறிஸ்தவனாய் மாறினேன். If I had kept quiet, அங்கே நான் அமைதியா இருந்திருந்தா I would not have become strong. நான் வலிமையான உறுதியான கிறிஸ்தவனாய் மாறி இருக்க முடியாது. I had tracts that நான் அங்கே துண்டு பிரதிகளை கொடுப்பேன். To let people read. அங்கே வாசிக்கக்கூடிய மக்களுக்கு. And then sometimes my senior officers would ask me to do something wrong. சில சமயத்தில் என்னுடைய மேலதிகாரிகள் தவறு செய்யும்படியாய் சொல்வார்கள். They were non-Christians. அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள். So I say, sir,
நான் சொல்லுவேன், I'm a Christian. சார் நான் ஒரு கிறிஸ்தவன். That's against my conscience. இது என்னுடைய மனசாட்சிக்கு விரோதமானது. I can't do it. என்னால் அதை செய்ய முடியாது. See, in an earthly job, if you tell your boss, I can't do that, பூமிக்குரிய வேலையிலே நான் அதை செய்ய முடியாது என்று நீங்கள் சொல்லுவீர்களானால் he'll just fire you and tell you to go. வேலையில இருக்க முடியாதுப்பா, நாளையிலிருந்து வேலைக்கு போயிரு சொல்லி அவர் வேலையை விட்டு நீக்கி விடுவார். But in the military, if you say to a senior officer, I can't do it, ஆனால் மிலிட்டரியிலே, பட்டாளத்திலே நான் செய்ய முடியாது என்று சொல்லி மேலதிகாரத்திலே சொன்னால், they don't put you out of your job, they put you in jail. அவர்கள் வேலையை விட்டு நீக்க மாட்டார்கள், ஆனால் சிறைச்சாலையிலே போட்டு விடுவார்கள். So many times I came close to that. அநேக சந்தர்ப்பங்களிலே சிறைச்சாலையிலே போடக்கூடிய அளவுக்கு நெருங்கி நான் வந்து விட்டேன். Somehow God protected me because number of times I said, I'm sorry sir, I can't do that. It's against இப்படியோ தேவனை பாதுகாத்தார். ஏன்னா பல முறை இதை நான் என்னால செய்ய முடியாது என்று மறுத்து இருக்கிறேன். நான் கிறிஸ்தவன், என்னால செய்ய முடியாது. I can't tell a lie. நான் பொய் சொல்ல முடியாது. I can't sign that false statement. பொய்யான பத்திரங்களிலே கையெழுத்திட முடியாது. Once they transferred me in half an hour to another job. நான் அப்படி முடியாது என்று சொன்னபடினாலே ஒரு முறை அரை மணி நேரத்துக்குள்ளாக என்னை வேலை மாற்றம் செய்தார்கள். Everybody is afraid of getting a bad report at the end of the year because you won't get a promotion. வருஷத்தின் கடைசியிலே தவறான அறிக்கை நம்மை குறித்து பதிவு செய்யப்படக்கூடாது. ஆகவே அநேகர் பயந்தார்கள். ஏனென்றால் அப்படி செய்யப்பட்டு விட்டால் வேலை உயர்வு கிடைக்காது. That's what some of you also may be afraid. If everybody knows I'm an out and out Christian, the boss may not give me a good report. I won't get a promotion. கிறிஸ்தவன் என்று எல்லாரும் அறிந்தால் எனக்கு நல்ல ஒரு நற்சாட்சி கிடைக்காது, எனக்கு வேலை உயர்வு கிடைக்காது என்று சிலர் பயந்து கொண்டிருக்கலாம். Before I became a Christian, நான் கிறிஸ்தவனாய் மாறுவதற்கு முன்பதாக in the Navy I wanted to go to the top. கப்பற்படையிலே நான் மேல் அதிகாரியா மாற வேண்டும் என்று விரும்பினேன். But once I became a Christian, கிறிஸ்தவனாய் மாறின பிறகு I knew that's impossible. அது கூடாத காரியமாய் மாறியது. Because I have to tell so many lies, I have to do so many wrong things. இவ்வளவு பொய்களை சொல்ல வேண்டும், இவ்வளவு தவறுகளை செய்ய வேண்டும். And I can't stand up and say I'm a Christian. நான் வலிமையாய் நின்று கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியாது. So I decided I'm no longer interested in promotion. I'm not interested what they write in my report. என்னுடைய அறிக்கையிலே அவர்கள் என்ன எழுதினாலும் அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. எனக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்றாலும் கவலை இல்லை. I will do my work faithfully. ஆனால் என்னுடைய வேலையை நான் உண்மையாய் செய்வேன். But I will not go and drink and play cards and gamble with them. ஆனால் அவர்களோடு கூட சேர்ந்து குடித்து சூதாட்ட முடியாது. Let them say what they like about me in the annual report. என்னை குறித்து அவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், என்ன வேண்டுமானாலும் எழுதட்டும். That is where I became strong. அங்கேதான் நான் வலிமையான கிறிஸ்தவனாய் மாறினேன். That's where God began to anoint me. அங்கேதான் தேவன் அபிஷேகிக்க ஆரம்பித்தார். And gave me a gift to preach his word. அவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கக்கூடிய ஒரு வரத்தை எனக்கு கொடுத்தார். When I was 23 years old. 23 வயதா இருக்கும் பொழுது. So I want to say to you, if God sees that you are willing to be bold for him and not be ashamed to confess him, ஆகவே ஆண்டவரை அறிக்கை செய்வதற்கு நீ வெட்கப்படாதவனாய் தைரியமுள்ளவனாய் இருப்பதை தேவன் பார்த்தார். He'll give you such a mighty anointing to serve him. அவருக்கு அவருடைய வல்லமையான அபிஷேகத்தை கொடுப்பார் அவர் ஊழியம் செய்யும்படியாக. Don't be ashamed. வெட்கப்பட வேண்டாம். Jesus said, இயேசு சொன்னார். Turn with me to Matthew chapter 10. மத்தேயு 10ஆம் அதிகாரம். Matthew's Gospel chapter 10. மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். Verse 25. 25ஆம் வசனம். It is enough for the disciple that he becomes like a teacher, the slave like his master. If they call the head of the house Beelzebul, how much more the members of his household? மத்தேயு 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சீஷன் தன் போதகனைப் போலவும் வேலைக்காரன் தன் எஜமானைப் போலவும் இருப்பது போதும், வீட்டு எஜமானையே பெயல்செபூல் என்று சொன்னார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்லுவது அதிக நிச்சயமா. So do not fear them. ஆகவே மனுஷர்களுக்கு பயப்படாதீர்கள். First they'll call you names. முதலாவது பெயர் சொல்வார்கள். Bad names like prince of devils. முதலாவது கெட்ட பெயர்கள் எல்லாம் சொல்லி உங்களை கூப்பிடுவார்கள், பெயல்செபூல் என்று. Yeah, when I was 23 years old they called me a devil. நான் 23 வயதா இருக்கும் பொழுது என்னை பிசாசு என்று அழைத்தார்கள். I said, Lord, that's a great honor because I'm having a title like you, God. ஆண்டவரே, உமக்கு கிடைத்த பட்டத்தை போல எனக்கும் கிடைக்கிறது ஆண்டவரே, இது ஒரு பெரிய கணம் என்று சொன்னேன். Thank you very much. நன்றி ஆண்டவரே, மிக்க நன்றி. Don't worry if they call you a devil. உங்களை பிசாசு என்று கூப்பிட்டால் பயப்பட வேண்டாம். Don't be afraid. பயப்பட வேண்டாம். Verse 27, what I tell you in the darkness, speak in the light. நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள். 27ஆம் வசனம். And when you read the Bible, what you hear God speaking in your ear, proclaim it on the housetops. வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவன் உங்கள் காதில் என்ன சொல்லுகிறாரோ அதை வீடுகள் மேல் பிரசங்கம் பண்ணுங்கள். And don't be afraid of those who will not only call you the devil, but who will go further and kill you. உங்களை பிசாசு என்று அழைக்கிறவர்கள் மட்டுமல்ல, உங்களை கொல்லவும் வருவார்கள். Verse 28. 28ஆம் வசனம். Fear God. ஆனால் கர்த்தருக்கு மட்டும் பயப்படுங்கள். Do you think they can kill you without God's knowledge? தேவனுடைய அறிவில்லாமல் உங்களை கொலை செய்ய முடியுமா? Even 2 sparrows that are sold so cheap
one of them does not fall, verse 29, without your father's knowledge. ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, அதிலே பிதாவின் சித்தம் இல்லாமல் அவையில ஒன்று கூட தரையிலே விழாது. But the hairs of your head are all numbered. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. I've got so little hair on my head, but I still can't count them. என் தலையில கொஞ்சம் முடி தான் இருக்கு, ஆனாலும் என்னால் எண்ண முடியாது. God knows every hair on your head. உங்களுடைய தலையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடியையும் தேவன் அறிந்திருக்கிறார். You must, in the coming days, my brothers, sisters, you must believe that. வரக்கூடிய நாட்களிலே என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். When people come to trouble you, remember God knows even the hair on my head. உங்களை துன்புறுத்த ஜனங்கள் வரும்பொழுது உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். To somebody pluck out one hair from your head is not any suffering. ஒரு தலையில் இருக்கக்கூடிய ஒரு முடியை அதை பிடுங்கி விட்டால் அது பெரிய பாடு அல்ல. Even that God will not allow without his permission. அதையும் கூட அவருடைய அனுமதி இல்லாமல் தேவன் அதை அனுமதிக்க மாட்டார். அவருடைய அறிவு இல்லாமல் அனுமதிக்க மாட்டார். So don't be afraid to confess the Lord before men. ஆகவே மனுஷருக்கு முன்பாக தேவனை அறிக்கை செய்வதற்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, help us to honor you in our country. உங்களுடைய தேசத்திலே உம்மை கனம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. You saved us to be a light for you. ஆண்டவரே, உமக்கென்று ஒளியாய் இருக்கும்படி எங்களை ரட்சித்தீர். We want to be a light for you. உமக்கென்று நாங்கள் ஒளிகளாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென்.